ஸோ எக்ஸசைஸ் 3.1ல செகண்ட் சம்ல நான் தேர்ட் சப்டிவிஷன் நான் இப்போ டீச் பண்ணுறேன். செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ 3 ரூட்ஸ் கொடுத்துட்டாங்க, 2, 1/2 அண்ட் 1ன்னு. ஸோ இந்த ரூட்ஸை வச்சு நம்மள வந்து ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து ஃபார்ம் பண்ணணும். நமக்கு 3 ரூட்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ நமக்கு கியூபிக் ஈக்குவேஷன் தான் ஃபார்ம் பண்ணணும். 2 ரூட்ஸ் இருந்துச்சுன்னா அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா இஸ் ஈக்குவல் டு 1ன்னு அந்த டேர்ம்ஸ் வந்து எடுத்து. ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷனோட ஃபார்மட் என்ன? ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மட்ல இருக்கும்? சொல்லுங்க. கியூபு ஸ்கொயரு அந்த மாதிரி வரும். எக்ஸ் கியூப், ஃபர்ஸ்ட் டேர்ம் எக்ஸ் கியூப், அடுத்து ஸ்கொயரு என்ன ஸ்கொயரு? அதோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும்? மைனஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட்னு என்ன நம்பர்ஸ், என்ன டேர்ம்ஸ் எழுதுவோம்? சம் ஆஃப் ரூட்ஸ். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ரூட் சமேஷன் 1 அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமானா அந்த இடத்துல எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ சம் ஆஃப் ரூட்ஸ் தான் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட். அடுத்து சமேஷன் ஆல்ஃபா பீட்டா. ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தான் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் தான் என்னது? கான்ஸ்டன்ட் டேர்ம், லாஸ்ட் வர கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் ஒரு கியூபிக் ஈக்குவேஷன். ஆல்ஃபா பீட்டா காமாங்கிற கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் லாஸ்ட் வர ப்ராடக்ட், சம் ஆஃப் ப்ராடக்ட். சரி, ஓகே. இப்போ இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை சம் ஆஃப் ரூட்ஸ் தேவை, ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஸோ 2 பிளஸ் 1/2 பிளஸ் 1. இது ஆல்ரெடி டீச் பண்ணேனா இல்லையா? ஆல்ரெடி பார்த்த மாதிரி இருக்கலாம். ஸோ ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா, காமா ஆல்ஃபா பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் 2 நம்பர்ஸாக எடுத்து ப்ராடக்ட் பண்ண போகிறோம். 2 இன்ட்டு 1/2 plus 1/2 into 1 plus 1 into 2. So இது cancel ஆயிடும். So 1 plus 1/2 plus 2, 3 plus 1/2 again 7/2. அடுத்து product of roots alpha beta gamma 2 into 1/2 into 1 is equal to 1. Okay. So இப்போ அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். x cube minus sum of root into x square plus sum of product of roots into x minus constant term is equal to 0. So இது நம்ம ஒரு cubic equation formatல வேணும்னா LCM எடுத்தா 2 கிடைக்கும். 2வால ப்ராடக்ட் பண்றோம். -2, so whole divided by 2 வரும். அதுக்கு ஈக்குவேஷனுக்கு அந்த சைடு போறப்ப 0ஓட மல்டிப்ளைட் ஆகி 0வா மாறிடும். So this is our record cubic equation. புரியுதா? Any doubts? சரி, ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் சம் போயிடலாம். தேர்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க? If alpha, beta, gamma are the roots of the cubic equation x cube plus 2x square plus 3x plus 4 equal to 0. Form a cubic equation. Or அதாவது என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமாவா இருந்துச்சுன்னா, ஸோ ஒவ்வொரு சப்டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2 ஆல்ஃபா 2 பீட்டா அண்ட் 2 காமா, இந்த இது ரூட்ஸா இருக்கிற கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க.
ஓகேவா, புரியுதா? இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்பா பீட்டா காமான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 2α 2β 2γங்கிறது ரூட்ஸா இருந்துச்சுன்னா அந்த கியூபிக் ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ கிவன் ஈக்குவேஷன்ஸ்ல இருந்து ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூஸ் எடுத்துட்டு இந்த ரூட்ஸோட சம் ஆஃப் ரூட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஹாசன் சொல்லி பார்க்கலாம். ஸோ கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்பா பீட்டா காமா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் கிவன் ஈக்குவேஷன்ல இருந்து ஆல்பா பீட்டா காமா எடுக்க முடியாது. சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெரைவ் பண்ணிக்கிறோம். ஸோ கிவன் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் கியூப் பிளஸ் 2x ஸ்கொயர் பிளஸ் 3x பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இந்த ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்ன? -2. எஸ், குட், -2. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் -3. எதுக்கு -3 வருது? சி பை ஏ தான ஃபார்முலா, அப்போ வெறும் 3 தான். ஓகே. ஆல்பா பீட்டா காமா -4. எஸ், குட், -4. ஓகேவா? ஸோ நம்ம இந்த ஃபார்முலா படி டெரைவ் பண்ணி எடுத்துட்டோம். சம் ஆஃப் ரூட்ஸ்னா மைனஸ் பி பை ஏ, சி பை ஏ, அண்ட் திஸ் இஸ் மைனஸ் டி பை ஏ. இப்போ 2α 2β 2γக்கு இது நம்ம ஃபைண்ட் பண்ண போறோம். சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 2β பிளஸ் 2γ. ஸோ எல்லா டேர்ம்ஸ்ல இருந்தும் 2 காமனா வெளியில எடுத்துடலாம். எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா. ஸோ நம்மளுக்கு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூ தெரியும் -2. அதை இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடும். ஸோ -4. ஓகே, நெக்ஸ்ட் இதே டேர்மை வச்சு நம்ம சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து எழுதணும். எப்படி எழுதிக்கலாம்? 2α into 2β plus 2β into 2γ plus 2γ into 2α. ஸோ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணனா 4α β plus 4βγ plus 4γ கிடைக்கும். ஸோ எல்லாத்துலேருந்து 4 காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்ஃபா. ஸோ நம்ம இதுக்கு வேல்யூ நமக்கு தெரியும், கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். 3 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடணும். That means 12. So next இதே product of its 2α 2β and 2γ. So 8 alpha beta gamma. So இதோட வேல்யூ -4. So -32. ஓகேவா? ஸோ அந்த 2α 2β 2γ வச்சு அதோட சம் ஆஃப் ரூட் என்ன, சம் ஆஃப் ப்ராடக்ட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்ன, மூணுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு நம்ம கியூபிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போறோம். சொல்லுங்க பார்க்கலாம். சாசன் சொல்லு. சாய் சொல்லு. இந்த மூணு டேர்ம்ஸை வச்சு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து -4, சம் ஆஃப் ப்ராடக்ட் 12 அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து -32. -4, 12 அண்ட் -32. இந்த மூணு இதை வச்சு எப்படி ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம்? x³ minus x³ minus summation இல்ல, ஈக்குவேஷன்ல ஜஸ்ட் இந்த வேல்யூஸை நீங்க டைரக்டா அப்ளை பண்ணியே சொல்லிடலாம். 4x². மைனஸா பிளஸ் 4x²? -4x². அதாவது இங்க இது இந்த மைனஸ் வந்து ஃபார்முலால இருக்கிற மைனஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிறது -4. அப்போ மைனஸ் ஆஃப் -4ன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் அதை பிளஸ் சேஞ்ச் பண்ணிடணும். Okay. நெக்ஸ்ட் 12x பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் plus 12x. ஓகே, நெக்ஸ்ட் 32. 32 பிளஸ் ஆர் மைனஸ் பிளஸ் 32வா -32வா? -32. மைனஸ் ஆஃப் -32.
அதே ஈக்குவேஷன் என்ன சார் எழுதுவோம்? கியூபிக் ஈக்குவேஷன்னா யூஸ்வலா என்ன எழுதுவோம்? எக்ஸ் கியூப் மைனஸ் சம் ஆஃப் ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் இஸ் ஈக்குவல் டு 0. இதான் நம்மளோட கியூபிக் ஈக்குவேஷன். அப்போ இந்த ஃபார்முலால வர மைனஸ் நம்ம போட்டுறணும். இந்த ஃபார்முலால 2 இடத்துல மைனஸ் வருது. அதை நம்ம போட்டுட்டு இந்த சம் ஆஃப் ஆல்ஃபாங்கிறது நமக்கு மைனஸா கிடைச்சிருக்கு. அப்ப அதையும் நம்ம -4ன்னு எழுதிக்கிறோம். அப்போ ஃபைனல் ஆன்சர் எழுதுறப்போ X அது cube plus பிளஸ்ன்னு மாறிடும். okay. Plus 32 equal to 0 is the answer. So புரியுதா? எது டவுட்ஸ் இருக்கா? No, ma'am. So second subdivision பாருங்க. 1 by alpha, 1 by beta, 1 by gamma. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதே இதுதான் சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து அந்த கிவன் ஒரே ஈக்குவேஷன் தான். அதை தான் இங்கேயுமே நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். Gamma plus gamma alpha is equal to 3 and alpha beta gamma equal to -. ஸோ ஆனால் பட் நமக்கு ரூட்ஸ் வந்து 1 by alpha, 1 by beta, 1 by gammaக்கு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ LCM is alpha, beta, gamma. ஸோ இப்போ இங்கே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வெறும் ஆல்ஃபா மட்டும்தான் இருக்கு. அப்போ பீட்டா காமாவை மேலே மல்டிப்ளை பண்ணுவோம். செகண்ட் டேர்ம்ல பீட்டா மட்டும் தான் இருக்கு. அப்போ ஆல்ஃபா காமாவை மேலே கீழே மல்டிப்ளை பண்றப்போ மேலே ஆல்ஃபா அண்ட் காமா. ஸோ தேர்ட் டேர்ம் ஆல்ஃபா பீட்டா. ஸோ இது ரெண்டோட வேல்யூமே நமக்கு தெரியும். அப்ளை பண்ணிட்டோம்னா -3/4. பட் சம் ஆஃப் ரூட் ஃபார்முலா என்னப்பா? சம் ஆஃப் ரூட்ஸ்னா என்ன வேல்யூ அப்ளை பண்ணுவோம்? என்ன ஃபார்முலா கண்டுபிடிப்போம்? Minus b by a. -b/a அது நம்ம டைரக்ட் ஈக்குவேஷன்ல இருந்து எடுக்கிறப்போ நம்ம -b/a யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க வந்து இதை எல்சிஎம் எடுத்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்க வேல்யூவை டைரக்டா அப்ளை பண்ணிட்டாலே போதும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அப்போ 1 by alpha beta, 1 by beta gamma plus 1 by gamma alpha. ஸோ இதுக்கு எல்சிஎம் Alpha beta gamma. ஆல்ஃபா பீட்டா காமா எல்லாத்தோட எல்லா டேர்ம்ஸோட ப்ராடக்ட். ஸோ இப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா இங்கே இல்லாத டேர்ம்ஸை தான் மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ காமா பிளஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ இதுக்கு நம்ம ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா வந்து -2 by -4. ஸோ கேன்சல் பண்ணிட்டோம்னா 1/2 is the answer. Next product. 1 by alpha into 1 by beta into 1 by gamma. So simple -1/4. Okay. ஸோ இப்போ இந்த மூணு வேல்யூஸையும் வச்சு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட வேண்டியதான். -3/4, 1/2 and -1/4. ஓகே, இப்போ யார் சொல்லணும்? ஹாசன் சொல்லு. கியூபிக் ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? Ma'am, cube ஓகே plus 3/4 x square ஓகே plus 2 plus 1/2 ma'am. ஓகே X and plus 1/4. plus 1/4 equal to 0. Yes, good. So this is our quadratic cubic equation. That's it. Next, third subdivision. Minus alpha, minus beta and minus gamma. So அதே roots தான் என்ன இருக்கு? நெகட்டிவ்ல இருக்கு நமக்கு. ஓகேவா? So again sum of roots பண்றோம்.
ஸோ எல்லாத்துலேயும் தான் நமக்கு மைனஸை காமனாக எடுத்துட்டாலே போதும், நமக்கு யூஸ்வலாக தேவையான ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா என்ன ஃபைன் பண்ணி வச்சிருக்கோம்? -2. இப்போ மைனஸ் ஆஃப் -2ன்னு போட்டோம்னா நமக்கு +2 வந்து கிடைச்சிடும். அடுத்து இதே ப்ராடக்ட். ஸோ ரெண்டுமே வந்து என்ன இருக்கு, எல்லாமே நெகட்டிவ் டேர்ம்ஸ்ல இருக்கிறப்போ ப்ராடக்ட் பண்றப்ப நமக்கு எல்லாமே என்னவா மாறிடும், பாசிட்டிவா மாறிடும் இல்லையா? மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பிளஸ் மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா பிளஸ் மைனஸ் காமா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபான்னு போடுவோம். ஸோ மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு யூஸ்வலான அடிஷன் டேர்மா மாறிடும். ஸோ அப்போ இதுக்கு நமக்கு கண்டுபிடிச்சு வச்சு டைரக்டா அந்த 3ங்கிற வேல்யூவே போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு. ஸோ 3ங்கிற வேல்யூஸே நம்ம டைரக்டா எடுத்துக்கலாம். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் பீட்டா இன்ட்டு மைனஸ் காமா. ஸோ 3 டேர்ம்ஸாக இருக்கிறதுனால நமக்கு மைனஸ்ல தான் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆல்ஃபா பீட்டா காமான்னு கிடைக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் -4 சப்ஸ்டியூட் பண்றப்ப +4ன்னு மாறிடுது. So 2, 3 and 4 is the equations. Roots 2, 3 and 4. Okay. இப்போ சாய் சொல்லு, cubic equation என்ன? x³ -2x square Okay. plus 3x Okay. -4 is equal to 0. Yes, very good. That's it. So clear? Any doubts? No, ma'am. Third equation, third sum முடிஞ்சு எதுவும் doubts இருந்தா கேட்டுக்கோங்க. Okay, let's see the fourth sum. Fourth sum என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. Solve the equation 3x cube minus 16x square plus 23x minus 6 equal to 0 if the product of two root is 1. Okay. So, two roots ப்ராடக்ட் பண்ணா நமக்கு 1 கிடைக்கும் அப்படிங்கிற க்ளூ கொடுத்துருக்காங்க. இந்த க்ளூவை வச்சு நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணி அந்த சால்வ் பண்றதுனா மீன்ஸ் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தட் மீன்ஸ் ரூட்ஸ் வந்து என்னென்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் லெட் த ரூட்ஸ் ஆர், நம்மளே வந்து சில ரூட்ஸை வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். என்னென்ன எடுத்துக்கிறோம்னா ஆல்ஃபா அண்ட் 1/ஆல்ஃபா அண்ட் பீட்டா. நம்ம யூஸ்வலா ஆல்ஃபா பீட்டா காமான்னு தானே எடுப்போம். பட் இங்க ஏன் இந்த ஆல்ஃபா அண்ட் 1/ஆல்ஃபான்னு எடுத்துக்கோனா, இந்த ரூட்ஸ்ல நமக்கு கியூபிக் ஈக்குவேஷன்ங்கிறதுனால 3 ரூட்ஸ் இருக்கும். அதுல 2 ரூட்ஸ் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 வேல்யூ கிடைக்கணும் ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்ப ஆல்ஃபாவையும் 1/ஆல்ஃபா அப்படின்னு போட்டாதான் நம்ம அதை ப்ராடக்ட் பண்றப்ப நமக்கு வந்து 1 அப்படிங்கிற ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அதனால ஒரு ரூட் ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு ரூட்டை 1/ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம். எப்பவுமே ஆல்ஃபா பீட்டா காமான் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரூட்ஸை வந்து நம்ம எப்படினாலும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ஆல்ஃபா 1/ஆல்ஃபா அண்ட் பீட்டா இதான் நம்மளோட ரூட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிச்சு நம்ம சால்வ் பண்ணி இந்த 3 ரூட்ஸோட வேல்யூ என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ். ஸோ ஆல்ஃபா பிளஸ் 1/ஆல்ஃபா பிளஸ் பீட்டா. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்னப்பா? நமக்கு கிவன் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா? அப்ப அதுல இருந்தே நம்ம சம் ஆஃப் ரூட்ஸ் எடுத்துக்கலாம்ல. இந்த No, yes, ma'am. என்னப்பா புரியல? b/16/3. எஸ் குட். 16/3 ஏன்னா மைனஸ் b/aன்னு போடுவோம். ஸோ இங்க மைனஸ் ஆல்ரெடி 16ல இருக்கு. ஸோ அப்போ 16/3 நமக்கு கிடைச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ்.
அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா. ஸோ இதுக்கு என்ன டேர்ம் எழுதுவீங்க, என்ன வேல்யூ எழுதுவீங்க? என்ன சொல்லுங்க, ஈக்குவேஷன்ல இருந்து என்ன டேர்ம் எடுத்துக்கலாம்? And 23 by 3, ma'am. எஸ், குட். 23 by 3. இதை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி ஆல்ஃபா ஆல்ஃபா கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 plus beta by alpha plus alpha beta is equal to 23 by 3 போட்டுக்கலாம். This is equation number 2 ன்னு எடுத்துக்கலாம். இந்த first sum of roots எழுதணும்ல, இது equation number 1 ன்னு எடுத்துக்கலாம். Next, product of roots. So alpha into 1 by alpha into beta. So அப்ப equationல என்ன term equate பண்ணிக்கலாம்? 1 minus 2. Minus? 2, ma'am. எஸ். ஸோ ப்ளஸ் 2 வரும். ஏன்னா மைனஸ் டி பை ஏன்னு எடுக்கிறப்ப நமக்கு ப்ளஸ் 6 பை 3ன்னு எடுப்போம். அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் 6 பை 3ன்னு எடுக்கணும் இல்லையா? ஏன்னா திஸ் இஸ் மைனஸ் டி பை ஏ. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறப்ப பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். புரிஞ்சா? ஸோ திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 அப்படிங்கிறத ஈக்குவேஷன் 1லயோ 2லயோ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஆல்ஃபா என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். So substitute 3 in 1. So 1 வந்து என்னது? 1 alpha plus 1 by alpha plus beta is equal to 16 by 3. So alpha plus 1 by alpha plus beta is equal to 16 by 3. So இதில் பீட்டாவோட வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். So alpha plus 1 by alpha is equal to 16 by 3 minus 2. So LCM எடுத்தோம்னா 3 வந்துரும். Cross product பண்ணோம்னா 16 minus 6 வந்துரும். That means 10 by 3. So alpha plus 1 by alpha is equal to 10 by 3. So இதையும் cross product பண்ணி இப்போ left side இதே மாதிரி simplify பண்ணோம்னா alpha square plus 1. நான் LCM வந்து alpha left sideல. So அப்போ alpha square plus 1 by alpha equal to 10 by 3. So இதை cross product பண்ணோம்னா 3 into alpha square plus 1 is equal to 10 alpha. So multiply பண்றப்போ 3 alpha square plus 3 equal to 10 alpha கிடைக்கும். So 10 alpha இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா 3 alpha square minus 10 alpha plus 3 equal to 0ன்னு ஒரு quadratic equation நமக்கு கிடைக்குது. So quadratic equation நம்ம simplify factorize பண்ணிட்டோம்னா நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ எப்படி ஃபேக்டரைஸ் பண்ணுவோம்? ப்ராடக்ட் பண்ணால் 9 கிடைக்கணும் இல்லையா? ஏன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் கோவிஷியன்ட்டும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் சேர்த்து எடுத்துக்கணும். ப்ராடக்ட் பண்ணால் 9 கிடைக்கணும். சம் பண்ணால் -10 கிடைக்கணும். இந்த மாதிரி 2 ரூட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? 1 minus 10. 10 minus 1. 10 minus 1 by 3. பை வந்து 3யும் நம்ம போட்டுக்கணும். ஆனால் இங்கே எழுதுறப்ப கூட எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்பிளிட்டிங் மிடில் டேர்ம்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது போட்டால் உனக்கு ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. காமன் டேர்ம்ஸே எடுக்க முடியாது இதுல இந்த சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா. எனி அதர் ரூட்ஸ் பாசிபிள்? வேற ஏதாவது ரூட்ஸ் பாசிபிள் இருக்கா? ஏன் இப்படி சொல்றேன்னா இப்போ 3 ஆல்ஃபா ஸ்கொயர்
இப்போ ப்ளஸ் 10 ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா 1 ஆல்ஃபா ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா நீங்கள் காமன் டேர்ம்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன். சரி, இப்போ இதுலேருந்து ஆல்ஃபா காமனாக எடுத்துட்டோம்னா ஆல்ஃபா மட்டும் தான் இதுலேருந்து காமனாக எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா 3 ப்ளஸ் 3 ஆல்ஃபா ப்ளஸ் 10 இருக்கும். இங்கே வந்து நம்ம மைனஸ் இல்லை ப்ளஸ் 1 மட்டும் தான் நம்ம காமனாக எடுக்க முடியும். எடுத்துட்டோம்னா நமக்கு ஆல்ஃபா மைனஸ் 3 தான் இருக்கும். ஸோ இங்கே ரூட்ஸ் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? ஸோ ஈக்குவல் ரூட்ஸ் இங்கே வந்து நமக்கு கிடைக்காது. வேற என்ன ரூட்ஸ் இங்கே நம்ம சூஸ் பண்ணிக்கலாம்? புரியுதா ஏன் இந்த ரூட்ஸ் எடுக்க வேணாம்னு சொல்றேன்னு? நமக்கு வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அது காமன் ரூட்ஸா எடுத்து நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ராக்ஷனும் இப்போ இன்கேஸ் 1/3 அண்ட் 3 நான் ஒரு ரூட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராடக்ட் பண்ணா 9 கிடைக்காதுல்ல. சரி, நம்ம ஃபார்முலா மெத்தட்ல போடுவோம். minus 9 minus 1 -9 minus 1 வெரி குட். -9 -1 போட்டா கரெக்டா வருமா? மல்டிப்ளை பண்றப்ப +9 கிடைச்சிரும், சம் பண்றப்ப -10 கிடைச்சிரும். இப்போ நீங்க 9 நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ இங்க இருந்து 3 ஆல்ஃபா எடுத்துக்கலாம். அப்போ ஆல்ஃபா -3 கிடைச்சிரும் இந்த ரெண்டு டேர்ம்ஸ்ல இருந்தும். இங்க இருந்து -1 இல்லை +1 காமனா எடுத்துட்டோம்னா இல்ல -1 காமனா எடுத்துருவோம். அப்படின்னா தான் நமக்கு ஆல்ஃபா வந்து பாசிட்டிவா மாறிடும். -1 காமனா எடுத்துட்டோம்னா இந்த மைனஸ் ஆல்ஃபா பிளஸ்னு மாறிடும், +3 -3 மாறிடும். ஸோ இதுல இருந்து காமன் டேர்ம் ஆல்ஃபா -3 எடுத்துட்டோம்னா 3 ஆல்ஃபா -1 = 0. therefore ஆல்ஃபா is equal to 3. இங்க ஆல்ஃபா is equal to 1/3 கிடைக்கும். ஓகேவா? நீங்க இப்படி இந்த மிடில் டேர்ம் போட்டு நீங்க இப்படி டெரைவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் இல்லாம வந்துடும். இல்லைன்னா இது நம்ம டைரக்டாவே ஆன்சர் எழுதலாம். எப்படி எழுதலாம்னா இந்த ஆல்ஃபா ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வந்து 3 இருக்கு இல்லையா? அந்த 3ஆல நம்ம இதை டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிட்டோம்னா இங்க -3 கிடைக்கும், இங்க வந்து -1/3 இருக்கும். ஸோ இதை அப்படியே நம்ம ரூட்ஸா எழுதிடலாம். ஆல்ஃபா -3 and alpha -1/3 equal to 0. So alpha is equal to 3 and alpha is equal to +1/3 கிடைச்சிரும். This is our equation. ஸோ இந்த மாதிரி நம்ம டைரக்டாவும் எழுதிடலாம். இதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நீங்க வந்து இந்த இந்த ஸ்டெப்ஸ்க்குலாம் உங்களுக்கு வந்து மார்க் கிடையாது. இந்த ஃபேக்டரைஸ் பண்ற ஸ்டெப்ஸ்க்குலாம் உங்களுக்கு மார்க் கிடையாது 12ங்கிறதுனால. அதனால இந்த மாதிரி நீங்க டைரக்டா கூட ரூட்ஸை வந்து எழுதிக்கலாம். இப்போ புரியுதா இது எப்படி செஞ்சிருக்கேன்னு? ஆல்ஃபா ஸ்கொயருக்கு முன்னாடி ஏதாவது கோஎஃபிஷியன்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம டிவைட் பண்ணி அப்படியே அதை ரூட்ஸா எழுதிடலாம். இன்கேஸ் எதுவுமே இல்லைன்னா நம்மளுக்கு இங்க என்ன ரூட்ஸ் கிடைக்குதோ அதுதான் நம்ம வந்து டைரக்டா எழுதிடலாம். இப்போ இங்க ஆல்ஃபா ஸ்கொயருக்கு முன்னாடி 1 தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப ஆல்ஃபா -9 ஆல்ஃபா -1 இதுதான் நம்மளோட ரூட்ஸ்ன்னு நம்ம டைரக்டா எடுத்து எழுதிடலாம். புரியுதா இது? yes ma'am. சரி, ஓகே. ஸோ இப்போ நமக்கு ஆல்ஃபாக்கு 2 வேல்யூ கிடைச்சிருக்கு, 1/3 and 3. ஸோ அப்போ ரூட்ஸ் என்னென்ன வரும்? ரூட்ஸா 3, 1/3 and இன்னொரு ஒரு ரூட்ஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருந்தோமே 2. பீட்டாவோட வேல்யூ 2. ஸோ தீஸ் ஆர் த சொல்யூஷன் ஆஃப் த ஈக்குவேஷன். 3 ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் அகைன் இதை நான் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. அதை என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கியூபிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கேட்குறாங்க. தட் மீன்ஸ் வேல்யூ ஆஃப் எக்ஸ்னு சொல்லலாம், இல்லைன்னா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு ஒரே ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. என்ன க்ளூனா அதுல 2 ரூட்ஸை நீங்க வந்து ப்ராடக்ட் பண்ணோம்னா நமக்கு 1ங்கிற வேல்யூ கிடைக்கும்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. அப்ப அதை வச்சு நம்ம 3 ரூட்ஸ் வந்து எழுதிக்கிறோம். ஆல்ஃபா 1/α அண்ட் பீட்டா. அப்ப எனி 2 ரூட்ஸை ப்ராடக்ட் பண்ணா நமக்கு வந்து 1 கிடைக்கணும். இப்போ ஆல்ஃபாவையும் 1/ஆவையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 கிடைச்சிரும். ஸோ அதனால இந்த ரூட்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ரூட்ஸை வச்சு அந்த கிவன் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸை ஈக்குவேட் பண்றோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை ஈக்குவேட் பண்றோம், சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸை ஈக்குவேட் பண்ணி 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம டெரைவ் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 3 ஈக்குவேஷன்ஸையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபா பீட்டா அண்ட் வேல்யூ வந்து நமக்கு கிடைச்சிருது. That's it. ஓகேவா?
ஸோ அந்த பீட்டா வேல்யூ கிடைக்குது. அது ஈக்குவேஷன் 1லயோ இல்லை 2லயோ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ டைரக்டா கிடைக்காம ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனா கிடைச்சிச்சு. அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா நமக்கு ஆல்ஃபாக்கு 2 வேல்யூஸ் கிடைச்சிருது. நமக்குமே வந்து இப்போ இந்த ரூத்தை நம்ம செக் பண்ணாலே நம்மளோட கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும் இல்லையா? 3யவும் 1/3யும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 1 அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க கண்டிஷனையும் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ அதனால இதான் நம்மளோட ரூட்ஸ். தட்ஸ் இட். என் டவுட்ஸ் இருக்கா? இது டவுட்ஸ் இருக்கா ஆமா. 2 பேருக்கும்? இல்லை நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் போயிடும். ஓகே சரி, 5th சம் பாருங்க. Find the sum of squares of roots. டூ எக்ஸ் பவர் 4. அப்ப இது என்ன ஈக்குவேஷன் பா? quadratic ஸ்கொயர்ல ஸ்டார்ட் பண்ணாதான் சார் அது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். பவர் 4ல ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னா அது பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் சொல்லுவோம். Quadratic. ஓகேவா? சோ இது ஒரு பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அப்ப இதுக்கு எவ்வளவு ரூட்ஸ் இருக்கும்? 4. எஸ் 4 ரூட்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? அப்ப அந்த ரூட்ஸ் என்னென்னு எடுத்துக்கலாம்? ஆல்பா, பீட்டா, காமா அண்ட் டெல்டான்னு 4 ரூட்ஸா நம்ம வந்து இதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்ஸ். அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த ரூட்னா என்ன ஃபைண்ட் பண்ணுவோம்? சொல்லுங்க யாராவது. Alpha plus beta plus gamma. ஆனா சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு கொடுத்துருக்காங்களே. அப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர்னு அதை அப்படியே அதோட அப்படியே ஸ்கொயர் டேர்ம்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஒரு ஃபார்முலா நம்ம இங்க வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க போறோம். நமக்கு பேசிக்கா நமக்கு தெரியும். இப்போ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர்னா என்ன ஃபார்முலா எழுதுவோம்? ஆல்பா பிளஸ் பீட்டா alpha ஹோல் beta ஸ்கொயர். whole square minus 2 Minus 2ab. alpha Minus 2 alpha beta. எஸ் குட். இந்த ஃபார்முலா எழுதிருக்கோம், ஞாபகம் இருக்கா? இப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்து தான் இதுக்கு அப்படியே எழுத போறோம். 4 டேர்ம்ஸ்க்கு இது அப்படியே எப்படி சேஞ்ச் ஆகும்? டெல்டா ஸ்கொயர்னா ஸோ அப்போ ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா த ஹோல் ஸ்கொயர் minus 2 into alpha beta, beta gamma, gamma alpha plus alpha delta. ஓகேவா? இந்த மாதிரி 4 டேர்ம்ஸ்க்கு வந்து இதை கன்வெர்ட் பண்ணி அதாவது sum of roots of whole square minus 2 into sum of product of roots எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணி செய்வோம். புரிஞ்சா இந்த ஈக்குவேஷன் எப்படி நம்ம டெரைவ் பண்ணிருக்கோம்னு? அப்ப இதோட வேல்யூஸ் நம்ம கண்டுபிடிச்சு இதுல அப்ளை பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா பிளஸ் டெல்டா என்னன்னு இந்த ஈக்குவேஷன்ல இருந்தே டிரைவ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷனே நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்னப்பா? minus b by m. எஸ் 8 by 2. எஸ் குட். மைனஸ் பி பை ஏ. அப்போ இங்க மைனஸ் 8 இருக்கு. மைனஸ் ஆஃப் 8 by 2 வரப்ப அப்போ 4 இஸ் த ஆன்சர். ஓகேவா? அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்க போறோம். அதை சிம்பிளா சம் ஆஃப் ஆல்பா பீட்டான்னு அதை நம்ம எழுதிக்கலாம். அதோட வேல்யூ என்னது இங்க ஈக்குவேஷன்ல? c by m. So 6 by 2. 3 answer. Yes. So 3.
அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் தேவையான ரெண்டு வேல்யூமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் பிளஸ் டெல்டா ஸ்கொயர்னா ஸோ 4 the whole square minus 2 into 3. So 16 minus 6 is equal to 10 is the answer. That's it. ஓகேவா? ஸோ அவங்க டைரக்டா ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்ம அதுல இருந்து நமக்கு சம் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம ஈஸியா டெரைவ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் போயிடலாமா? நெக்ஸ்ட் 6th சம் பாருங்க. ஸோ இதான் அதே மாதிரி சால்வ் த ஈக்குவேஷன் ஆஃப் த கியூபிக் ஈக்குவேஷன் தான். பட் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் ஆர் இன் த ரேஷியோ. அதோட 2 ரூட்ஸ் மட்டும் ஒரு ரேஷியோல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ எக்ஸ் கியூப் மைனஸ் 9x ஸ்கொயர் பிளஸ் 14x பிளஸ் 24 ஈக்குவல் டு 0ன்னு ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் இருக்கு. 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் are in the ratio 3:2. Okay. ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன்ல இந்த ரூட்ஸ் எவ்வளோ ரூட்ஸ் பார்க்கும்? கியூபிக் ஈக்குவேஷனுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்கும்னு கேட்டேன். 3 எஸ் குட், 3 3 roots. ரூட்ஸ் இருக்கும். அதுல 2 ரூட் வந்து இந்த ரேஷியோல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஒரு ரூட்டை ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறோம், இன்னொரு ரூட்டை 3 பீட்டான்னு எடுத்துட்டோம்னா தேர்ட் ரூட் வந்து 2 பீட்டான்னு இருக்கும். ஓகேவா? ஸோ சேம் பீட்டான்னு எடுத்துட்டு நம்ம அதை காமான்னு எடுக்கிறதுக்கு பதிலா நம்ம அது ரெண்டுமே ஈக்குவல் தான், பட் ரேஷியோல இருக்கு. அதனால 3 பீட்டா அண்ட் 2 பீட்டா நம்ம அதை எடுத்துக்கிறோம். ஓகேவா? புரியுதா? ஏன்னா நம்ம இதை ரேஷியோ பண்றப்ப 2 பீட்டா 3 பீட்டா பை 2 பீட்டான்னு எழுதுறப்போ பீட்டா பீட்டா கேன்சல் ஆயிட்டு நமக்கு 3:2ன்னு இந்த கொடுத்துருந்த ரேஷியோ நமக்கு கிடைச்சிடும். அதனால இந்த மாதிரி 3 பீட்டா அண்ட் 2 பீட்டான்னு அந்த ரூட்ஸை நம்ம எடுத்துக்கணும். இதை வச்சுட்டு அஸ் யூஷுவல் நம்ம வந்து என்ன ஃபைன் பண்ண போறோம்னா அது என்னென்ன ரூட்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இதை யூஸ் பண்ணி சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு அந்த கிவன் கொஸ்டின்ல இருந்து வேல்யூஸ் எடுத்து நம்ம 4th சம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சம்மும் செய்ய போறோம். ஓகேவா? ஸோ நீங்க தான் சொல்ல போறீங்க, கடகடன்னு சொல்ல போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் ஆஃப் ரூட்ஸ் ஆல்ஃபா பிளஸ் 3 பீட்டா பிளஸ் 2 பீட்டா. ஈக்குவேஷன்ல இருந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஈக்குவேஷன்ல சம் ஆஃப் ரூட் என்ன? 9 மேம். எஸ் 9. ஸோ இந்த பக்கமும் இதை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். அப்போ ஆல்ஃபா பிளஸ் 5 பீட்டா இஸ் ஈக்குவல் டு 9ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 3 பீட்டா plus 3 beta into 2 beta plus 2 beta into alpha. Okay. இப்போ ஈக்குவேஷன்ல சொல்லுங்க sum of product of roots. சொல்லுங்க, யாருனாலும் சொல்லலாம். sum of product of roots என்ன ஈக்குவேஷன்ல? 14. எஸ் 14. ஏன்னா 14/1 எழுதுவோம். ஸோ நமக்கு 14 எழுதிக்கலாம். சரி. ஸோ லெஃப்ட் சைடு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 3 ஆல்ஃபா பீட்டா. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா 3 2s are 6 பீட்டா ஸ்கொயர் பிளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 14. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் தேர்ட் டைம் ஆட் பண்ணோம்னா 7 ஆல்ஃபா பீட்டா plus 6 beta squared equal to 40. Okay. This is இதுல இருந்து பீட்டாவை காமன் எடுத்துருவோமா?
சரி இருக்கட்டும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷன் 1 and 2 வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம இதை சப்ஸ்டியூஷன் மெத்தட்ல பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் மெத்தட்னா ஃப்ரம் ஈக்குவேஷன் 1ல இருந்து ஒரு வேரியபிளை நம்ம டிரைவ் பண்ணிட்டு அதை வந்து ஈக்குவேஷன் 2ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ ஈக்குவேஷன் 1ல இருந்து இப்போ நான் ஆல்ஃபா நான் டிரைவ் பண்றேன்னு வச்சுக்கோ. ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 9 மைனஸ் 5 பீட்டான்னு கிடைக்கும். இதை வந்து ஈக்குவேஷன் 2ல வந்து சப்ஸ்டியூட் பண்ண போறேன். சப்ஸ்டியூட் இன் ஈக்குவேஷன் 2. இதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். ஓகேவா? ஏன்னா நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனுமே டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷனா இருந்துச்சு. அதனால இந்த மாதிரி ஒரு வேரியபிளை வந்து ஒரு ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துட்டு இன்னொரு வேரியபிள்ல கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ல எல்லாமே ஒரே வேரியபிளா மாறிடுச்சு. பீட்டான்னு ஒரே வேரியபிளா மாறிடுச்சு. இப்போ நமக்கு சிம்பிளிஃபை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அதனால தான் இப்படி பண்றோம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 6 பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 35 பீட்டா பிளஸ் 63 ஈக்குவல் டு 14. அந்த 14 இந்த சைட் கொண்டு வந்துட்டோம்னா மைனஸ் 14 வந்துடும். minus 14 equal to 0. So 6 beta square minus 35 beta plus இதை subtract பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? subtract பண்ணா இங்க 9 இங்க 49 கிடைக்குமா? கரெக்டா பண்றோமா இல்ல எங்கேயாவது மிஸ் பண்ணிட்டோமா? நைன் மைனஸ் 5 பீட்டா கரெக்டா தான். இது 7 alpha beta தான் கிடைக்கும். 3 alpha beta plus 6 beta square. ஓ இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோங்க பாருங்க. இங்க 2 into 2 beta into alpha இதை ப்ராடக்ட் பண்ணா என்னப்பா கிடைக்கும்? 2 alpha beta தானே. ஆனா இங்க நான் 4 alpha betaன்னு போட்டிருக்கேன் பாரு. ஸோ இங்க வந்து 2 alpha beta தான். இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஸோ 2 alpha beta அப்போ 3 plus 3 alpha beta plus 2 alpha betaனா 5 alpha betaன்னு வந்துடும். இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிருக்கேன் தெரியுதா? இங்க வந்து சம் ஆஃப் ப்ராடக்ட் நம்ம எழுதுறப்போ நம்ம இதை அரேஞ்ச் பண்ணி எழுதுறப்போ 3 into alpha betaன்னு வந்துடும். இங்க மல்டிப்ளை பண்றப்ப 3 2s are 6 beta square. இங்க வந்து 2 alpha beta தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போ அந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஆட் பண்றப்போ 5 alpha betaன்னு வந்து பிளஸ் 6 beta square வந்துருது. அப்போ இந்த ஈக்குவேஷன்ல மாத்துறப்ப அப்போ இங்க சேஞ்ச் ஆகும் நமக்கு. இப்போ இங்க 5 into alpha beta தான். நான் உங்களுக்கு இது பண்ணிட்டு நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இருந்து இதை சொல்றேன். இவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுல. இந்த ஈக்குவேஷன் 2ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 5 into ஆல்ஃபாக்கு பதிலா 9 minus 5 பீட்டா போடுறோம். இங்க ஒரு இன்னொரு பீட்டா இருக்கு, அதை நம்ம விட்டுட்டோம்ல. அந்த பீட்டாவையும் நம்ம இங்க எழுதிக்கோம். ஆல்ஃபாக்கு பதிலா மட்டும்தான் நம்ம இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிருக்கோம். சரி, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா 9 5s are 45 beta minus 25 beta square plus 6 beta square minus 14 equal to 0. அப்ப பீட்டா ஸ்கொயர் டேர்ம் தான் நமக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. அப்ப 25 மைனஸ் 6னா மைனஸ் 19 பீட்டா ஸ்கொயர் வந்துடும் பிளஸ் 45 பீட்டா மைனஸ் 14 ஈக்குவல் டு 0. ஸோ எல்லாத்தையும் மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா எல்லா டேர்ம்ஸும் வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பாசிட்டிவா மாறிடும், செகண்ட் டேர்ம் வந்து நெகட்டிவா மாறிடும், தேர்ட் டேர்ம் வந்து பாசிட்டிவா சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து நமக்கு பாசிட்டிவா தான் இருக்கணும். நெகட்டிவா வச்சுட்டு செய்யறப்போ சம் வந்து நமக்கு கொலாப்ஸ் ஆயிடும். அதனால மல்டிப்ளை பண்ணிடும். இப்போ யூஸ்வலா குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைச்சிச்சு, இதை ஃபேக்டரைஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ 19ஐயும் 14ஐயும் ப்ராடக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம்.
266 கிடைக்குது ப்ராடக்ட். ஸோ சம் பண்ணோம்னா நமக்கு -45 கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய நம்பருக்கு அந்த நம்ம ரூட்ஸ் என்ன எடுத்து ப்ராடக்ட் பண்ணோமோ அதுதான் நம்மளுக்கு மோஸ்ட்லி வந்து ரூட்டா இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். ஸோ 216க்கு என்ன ப்ராடக்ட் எழுதணும்? 19 அண்ட் 14 தான் எழுதணும். பட் இதை சம் பண்ணா நமக்கு வந்து -45 கிடைக்குமான்னு பார்த்தா கிடைக்காது இல்லையா? அப்போ நம்ம வேற ரூட்ஸ் தான் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ பெரிய ரூட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம எல்சிஎம் எடுத்து கூட நம்ம செக் பண்ணலாம். 133 கிடைக்கும். 133 வந்து எந்த நம்பரால டிவைட் பண்ணலாம்? இஸ் இட் a prime number? பிரைம் நம்பரா இல்ல இதுக்கு எதுவும் ரூட்ஸ் இருக்கா? இது 7 prime டேபிளால number இது கிடையாது. நோ இந்த 7 டேபிளால டிவைட் பண்ணலாம்ல. 1 7s are 7, ரிமைனிங் 6, 9 7s are 63. ஓகேவா? 19 இஸ் a prime நம்பர். அப்ப 19 ஓட இது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ சேம் அதே ரூட் தான் கிடைக்குது. இதுல இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாமா? 19 2s are 38 7. ஸோ 19 into 2 ஒரு பேரு, 19 2s are 38, 7 ஒன்று. இப்போ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணா நமக்கு 246 கிடைச்சிரும். அட் த சேம் டைம் இது ரெண்டையும் நம்ம சம் பண்ணோம்னா மைனஸ் சைன் போட்டு சம் பண்ணோம்னா -45 கிடைச்சிரும்ல. புரியுதா எப்படி ரூட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கேன்னு? அதை வந்து நான் என்ன பண்றேன்? ப்ராடக்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் எடுக்கிறேன். பிரைம் ஃபேக்டரால டிவைட் பண்றப்போ எனக்கு 38 and 7 ரெண்டு ரூட் கிடைக்குது. 38 and 7. ஸோ 38 and 7 நான் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 266 கிடைச்சிரும். ரெண்டுக்கும் மைனஸ் சைன் போட்டு ஆட் பண்றப்ப எனக்கு -45 கிடைச்சிரும். கரெக்டா? புரியுதா? இல்ல அகைன் சொல்லவா ஒன்ஸ்? சிம்பிள் ஃபேக்டரைசேஷன் தான், வேற ஒன்றும் பெருசாலாம் செய்யல. ஸோ இங்க வந்து பீட்டா ஸ்கொயருக்கு வந்து 19 வந்து முன்னாடி கோவிஷன்ஸா இருக்கு. அப்ப 19ஆல நம்ம ரெண்டையும் வந்து கண்டிப்பா டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? டிவைட் பண்ணிட்டோம்னா அப்ப ரூட்ஸ் என்ன நமக்கு? சாரி, பீட்டா -38/19 and பீட்டா -7/19 is equal to 0. இதான் நம்மளோட ரூட்ஸ். அப்போ இதை 0க்கு ஈக்குவேட் பண்றப்ப பீட்டா is equal to 38/19 கிடைக்கும். இல்லாட்டினா பீட்டா is equal to 7/19 கிடைக்கும். ஸோ இதை இங்க சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா பீட்டா is equal to 2 or beta is equal to 7/19 is the values. ஓகேவா? ஸோ ஸோ 7/19 வந்து நமக்கு இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. என்ன கண்டிஷன்? ஃபர்ஸ்ட் ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்கல்ல, நம்ம எடுக்கிற ரூட் வந்து நம்ம கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். ஆல்ஃபா 3 பீட்டா 2 பீட்டா, அதாவது இந்த ரெண்டு ரூட்ஸ் வந்து ரேஷியோல 3:2ங்கிற ரேஷியோல இருக்குன்னு பார்த்துருந்தோம். அந்த ரேஷியோஸ் கண்டிஷனை இந்த இது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 தான் நமக்கு ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம். ஏன்னா திஸ் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபை த ஈக்குவேஷன். not satisfies the given condition. நீங்க அதை போட்டு செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். ஸோ அதனால பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2 மட்டும் நம்மளோட ஆன்சரா எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ரூட்ஸ் வந்து இப்போ பீட்டா கண்டுபிடிச்சிட்டோம். பீட்டாவை வந்து இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணா ஆல்ஃபா என்னன்னு தெரிஞ்சிடும். ஈக்குவேஷன் 3ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். Alpha is equal to 9 minus 5 beta is the equation. அப்போ 9 minus 5 2s are 10. So alpha is equal to -. So alpha beta ரெண்டு வேல்யூ கிடைச்சிச்சு. அதை ரூட்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதுதான். Hence the roots are alpha 3 beta ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா? So 3 beta and 2 beta. இப்போ 3 2s are 6,
and 2 beta. அப்போ 4. This is alpha, this is 3 beta and this is 2 beta. அவ்வளவுதான். இப்போ இது ரெண்டும் நம்ம 2 எடுத்ததுனால அந்த கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. 3:2ங்கிற ரேஷியோல அந்த ரூட்ஸ் வந்து இருக்கு. ஸோ we find the answer. ஒன்ஸ் மறுபடியும் அகைன் இந்த சம் சொல்றேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ஸோ ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, அதுல ஒரே ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, அதோட ரூட்ஸ் வந்து 3:2 ரூட் மட்டும் 3:2ங்கிற ரேஷியோல இருக்குன்னு கொடுத்துருந்தாங்க. நம்ம அதோட ரூட்ஸ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபைண்ட் த ரூட்ஸ். ஸோ அந்த 3 ரூட்ஸை வந்து நம்ம ஆல்ஃபா 3 பீட்டா அண்ட் 2 பீட்டான்னு இந்த கண்டிஷன் படி நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டா அஸ் யூஷுவல் நம்ம செய்யற மாதிரி சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஆல்ஃபா பிளஸ் 5 பீட்டா ஈக்குவல் டு 9 ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. சம் ஆஃப் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறப்போ நமக்கு 5 ஆல்ஃபா பீட்டா அண்ட் 6 பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 14 ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் கிடைக்குது. இல்லை நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ரூட்டுக்கே நம்ம போகல, நமக்கு வந்து 2 ஈக்குவேஷன் இருந்துச்சுனாலே நம்ம அதை சால்வ் பண்ணி ஆல்ஃபா அண்ட் பீட்டா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சுக்கலாம். ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து நம்ம எழுதணும்னு அவசியம் இல்லை, எழுதினாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஸோ அதனால நம்ம இந்த 2 மட்டும், ஏன்னா நமக்கு நம்மளோட கோல் என்னன்னா ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ டிரைவ் பண்ணணும், அவ்வளவுதான். நம்ம அதனால இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் யூஸ் பண்ணியே நம்ம ஆல்ஃபா அண்ட் பீட்டாவோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ அதனால ஈக்குவேஷன் 1ல இருந்து ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு இப்போ 5 பீட்டா அந்த சைட் போச்சுன்னா -5 பீட்டான்னு கிடைச்சிரும். அதை ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் ஈக்குவேஷன் 3 இன் ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 2ல இதை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்றோம் ஆல்ஃபா வர இடத்துல. இப்போ 5 பீட்டா அப்படியே வச்சுட்டு ஆல்ஃபாக்கு பதிலாக 9 - 5 பீட்டான்னு போட்டிருக்கேன், அவ்வளவுதான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்றோம். சிம்பிளிஃபை இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா நமக்கு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைச்சிருது. 19b square minus 45 beta plus 14 equal to 0ன்னு ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. அந்த குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்றோம். ஸோ மல்டிப்ளை பண்ணா 266 கிடைக்கணும், சம் பண்ணா -45 கிடைக்கணும். அது நமக்கு -38 அண்ட் -7ன்னு 2 ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும். ஸோ பி ஸ்கொயரோட கோவிஷன்டால டிவைட் பண்ணிட்டு ரூட்ஸ் என்னன்னு எழுதிக்கிறோம். ஸோ 7/19 அண்ட் 2ன்னு 2 ரூட் கிடைக்குது. 7/19 வந்து நம்ம 3 பீட்டா அண்ட் 2 பீட்டாங்கிற கண்டிஷனை வந்து இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். பண்ணுவோம், இல்லாட்டினாலும் அது கொஞ்சம் பெரிய இதான் நம்ம அதை டிரைவ் பண்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம 2ங்கிற பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2ங்கிறதே நம்ம சொல்யூஷனா எடுத்துக்கிறோம். எடுத்துட்டா ஆல்ஃபா என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். அந்த ஆல்ஃபாவை வச்சு 3 ரூட்ஸை வந்து எழுதிடுறோம், ஆல்ஃபா அண்ட் பீட்டா வேல்யூஸை வச்சு. தட்ஸ் இட். புரியுதா? எனி டவுட்ஸ் இருக்கா? ஓகே மேம். எனி டவுட்ஸ்? No, ma'am. சரி. ஸோ இன்னும் ஒரு சம் பார்த்து கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிடலாம். ஸோ சம் பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. Alpha, beta, gamma are roots of the polynomial equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. Find the value of sum of alpha by beta gamma in terms of coefficients. In terms of coefficient னா இந்த ஈக்குவேஷனோட கோஎஃபிஷியன்ட்டை வச்சு நம்ம சொல்யூஷன் எழுதணும்னு அர்த்தம். அது இந்த டேர்மோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. ஸோ இதோட எக்ஸ்பான்ஷன் வந்து நம்ம எழுதிக்கலாம். சம்மேஷன் ஆல்ஃபா பை பீட்டா காமானா தட் மீன்ஸ் என்ன அர்த்தம், இதை வந்து எக்ஸ்பாண்ட் பண்றோம். சம்மேஷன்னால என்னது, இந்த டேர்ம் வந்து அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ணணும்னு அர்த்தம். அப்ப எப்படி எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம்? ஃபர்ஸ்ட் டேர்ம் இதே எழுதிக்கலாம், ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆல்ஃபா பை பீட்டா காமா பிளஸ் அப்படின்னா செகண்ட் டேர்ம் எப்படி இருக்கும், பீட்டா பை ஆல்ஃபா காமான்னு இருக்கும். ஓகேவா? அப்ப தேர்ட் டேர்ம் காமா பை ஆல்ஃபா பீட்டா. இதான் இந்த டேர்மோட எக்ஸ்பான்ஷன். மேல வந்து ஒரு ரூட் இருந்துச்சுன்னா கீழே வந்து ப்ராடக்ட் ஆஃப் அதர் 2 ரூட்ஸா இருக்கு. தட்ஸ் இட். ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம
வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா we get the answer. ஸோ இதோட எல்சிஎம் என்னப்பா? எல்சிஎம் என்ன? Ma'am, alpha, beta. காமா. ஆல்பா Um, பீட்டா அண்ட் காமா. ஓகேவா? இப்போ அந்த டேர்ம்ஸ் எல்லா டேர்ம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்றப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து ஆல்பா ஸ்கொயர் வந்துடும், செகண்ட் டேர்ம் பீட்டா ஸ்கொயர், தேர்ட் டேர்ம் காமா ஸ்கொயர். ஓகே, தட்ஸ் இட். ஸோ ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ma'am, minus b by a. ஆ, ஆமா. இல்ல இல்ல, இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணிருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. சாய், தெரியுமா? அந்த ஆல்பா பீட்டா காமா அதுதான். எது? The ஆல்பா alpha பிளஸ் பீட்டா பிளஸ் காமா த ஹோல் ஸ்கொயர் whole square மைனஸ். alpha Ma'am, beta minus 2a alpha, beta plus beta gamma plus gamma காமா. alpha. ஓகேவா? இதுதான் ஃபார்முலா. அந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம 2 டேர்ம்ஸ்க்கு எழுதியிருப்போம், ஆல்ஃபா அண்ட் பீட்டாக்கு எழுதியிருப்போம். 3 டேர்ம்ஸ்க்குனாலும் 4 டேர்ம்ஸ்க்குனாலும் இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ 3 டேர்ம்ஸ்க்கு அந்த ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்மளோட இதுதான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா, இதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு இதோட ஆன்சர் என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். எதுல இருந்து கண்டுபிடிக்க போறோம்? நம்ம ஈக்குவேஷன்ல இருந்து, கிவன் ஈக்குவேஷன்ல இருந்தே நம்ம கண்டுபிடிக்க போறோம். Equation ax cube plus bx square plus cx plus d equal to 0. So first sum of roots. Alpha plus beta plus gamma என்னப்பா? Minus b by a. Minus b by a. Sum of product of roots. Alpha beta, beta gamma plus gamma alpha. என்ன? Minus c by a. எதுக்கு மைனஸ் வருது? c c by by a தான். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் ரூட் minus d by a. மைனஸ் டி பை ஏ. அவ்வளோதான். நமக்கு இந்த இதுக்கு ஈக்குவேஷன் தேவையான 3 வேல்யூஸையுமே நம்ம டெரைவ் பண்ணிட்டோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். Alpha by beta. So first alpha plus beta plus gamma the whole square. அப்போ minus b by a the whole square minus 2 into sum of product of roots. So 2 into c by a by product of roots minus b by a. அவ்வளோதான். இதை simplify பண்ணிட்டோம்னா we get the answer. So first square பண்றப்போ positive term மாறிடும். is 2c by a denominator minus d by a. ஸோ இப்போ நியூமரேட்டரில் வந்து எல்சிஎம் எடுத்தோம்னா ஏ ஸ்கொயர் இருக்கு, ஏ இருக்கு. அப்போ காமனாக ஏ ஸ்கொயர் தான் எல்சிஎம். இப்போ பி ஸ்கொயர் மைனஸ், அப்போ இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா மைனஸ் 2c ஏன்னு கிடைச்சோம் நியூமரேட்டரில். டினாமினேட்டரில் மைனஸ் டி பை ஏ அப்படியே தான் இருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம ப்ராடக்ட்க்கு கொண்டு போயிட்டோம்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். இன்ட்டு மைனஸ் ஏ பை டின்னு இது சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ ஏவும் ஏ ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்ன இருக்கும்? மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 2ca பை ஏ இன்ட்டு டி தான் இருக்கும். ஸோ மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா பி ஸ்கொயர் டேர்ம் வந்து நெகட்டிவாக மாறிடும், மைனஸ் 2ca பாசிட்டிவாக மாறிடும். அதனால அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம், மைனஸ் பி ஸ்கொயரை நெக்ஸ்ட் எழுதிக்கிறோம் பை ஏ இன்ட்டு டி. அவ்வளோதான். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அவங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோவிஷியன்ட் தான் கேட்டிருந்தாங்க. அதனால வேரியபிள்ஸோடய நம்ம ஆன்சரை ஸ்டாப் பண்ணிடலாம். தட்ஸ் இட். திஸ் இஸ் த ஆன்சர். புரியுதா? என் டவுட்ஸ் இருக்கா? ஸோ யூஷுவல் சிம்பிளிஃபிகேஷன் தான் அந்த ஈக்குவேஷன்ல. பட் நமக்கு அந்த கிவன் கொடுத்துருந்த டேர்ம் தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா we get the ஆன்சர். எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் புரியும். ஸோ இதோட கிளாஸை என்ன பண்ணிடலாம்?
ஸோ நெக்ஸ்ட் எப்போ கிளாஸ் வேணுமோ மெசேஜ் போட்டுருங்க, கிளாஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். பை. Thank you, ma'am. பை.